தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்ம இடையே இணைஞ்சிருக்காரு. அண்மையில் உங்கள் தேசிய தலைவரை கர்நாடகாவில் போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. நீங்கள் கடிதம் கொடுத்துட்டீங்க, உங்களை மாநில தலைவர்லேருந்து விடுவிச்சுக்க சொல்லிலாம் கடிதம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ஒரு விளக்கமும் நீங்கள் விமான நிலையத்தில் சொன்னீங்க. அப்படி இல்லாத இது வழக்கமான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு. உண்மையாகவே அந்த சந்திப்பு அதுக்கான சந்திப்பு அவங்க நான் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே மாங்காடுல எல்லா பத்திரிகையாளர் மத்தியில் தேர்தல் முடிஞ்ச உடனே நான் இந்த தலைவர் பதவியில் நீடிக்க மாட்டேன்ட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். எல்லா பத்திரிகையிலையும் செய்தி வந்திருக்கு, தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு. இதில் என்ன டவுட் இருக்கு? எல்லாருக்கும் ஒரு காலத்தில் பணியாற்றணும், மனநிறைவோடு அதிலிருந்து விலகிடணும், அவ்வளோதான். நான் மனநிறைவோட தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அது காரணங்களும் சொன்னேன், சில சங்கடங்களும் மனக்கசப்பும் கூட இருக்குது. அதை எப்போ பணம் திறந்து பேசணுமோ அந்த வாய்ப்பு வரும்போது நான் பேசுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் யாரையாவது கொச்சைப்படுத்தி சங்கடப்படுத்தி வேதனைப்படுத்தி அது மாதிரிலாம் நான் பேசுகிற ஆள் கிடையாது. எப்பவுமே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்களை பார்த்து கூட, சார் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இப்போவும் ரிமைண்டர் கொடுக்குறேன், என்னை விடுவிங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த காரணம் தேர்தலுக்கு முன்பு எடுத்தது அப்படின்றீங்க. தேர்தலுக்கு பின்பு அதோட நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுச்சோ செல்வ? எனக்கு என்ன நெருக்கடி இருக்கு? எனக்கு என்ன நெருக்கடி இருக்கு? பதவி இருக்கிறத விட பதவியில் இல்லாத போது தான் மகிழ்ச்சியாக இருப்போம். நாங்களாம் ரொம்ப சாதாரணமாக கீழே இருந்து வந்தவங்க. இதெல்லாம் இந்த பார்ட்டி அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், எவ்வளோ பெரிய தந்தை பெரியார், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர் சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு அதை விட வேற என்ன பெருமை சேர்க்க முடியும்? கட்சி பெருமை சேர்த்துருக்கு, அவ்வளோதான். இப்போது கட்சி அடுத்த கட்டமாக நகர்ந்தே ஆகணும். நீங்கள் சொல்வதை போல் உங்களை விடுவிச்சுட்டா இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு மனதளவுலையும் நீங்கள் முன்பே தயாராகிட்டீங்கன்றத சொல்கிறீங்க. யார் வந்தால் சரியாக இருக்கும்? ஏன்னா உங்களை வரும்போதே சொன்னாங்க ஒரு யங் லீடரை நாங்கள் இங்கே போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் இருக்கும்போது அண்ணாமலை அங்கே இருந்தார் பாஜக. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்கும்? இல்லை, அது அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்கும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நாங்கள் கட்டுப்படுவோம். இந்த நீங்கள் பதவி வகித்த இத்தனை ஆண்டுகள், உங்களுடைய பயணித்த கூட்டணிகள், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முடிவில் தீர்க்கமாக இருக்கிறீங்களா? நீங்கள் விலகணுன்றதுல இன்னும் தீர்க்கமாக இருக்கு? 200% இருக்கு. 100% இல்லை. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு என்ன சொல்றீங்க? கூட்டணி கட்சி தலைவராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாத தலைவர், பண்பாளர். தமிழ்நாட்டுக்கு அவருடைய தந்தை எந்த அளவிற்கு செஞ்சாரோ அந்த அளவிற்கு உழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர் சக்தியை மீறி உழைத்திருக்கிறார். ஒரு மறக்க முடியாத மாமனிதர் தான் அவரை சொல்லணும். அதனால் அவருடைய உறவு நட்பு எப்பவுமே தொடருது. இப்போ கூட நாங்கள் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் தவறு செஞ்சால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அகில இந்திய தலைமை நீங்கள் கிரிட்டிக் பண்ணணும், பண்ணாமல் நீங்கள் அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நாங்கள் அதை தொடர்ந்து அமோனியா விஷக்கழிவு இருக்கும்போது அதில் 10க்கு மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்க, தினம் இறந்துட்டு இருக்காங்க. அதை கடுமையாக நாங்கள் கண்டிச்சிருக்கோம். அந்த அழுகை குரல் எப்பொழுதும் அடங்கும்னு கேட்டிருக்கோம். மரண ஓலங்கள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக நாங்கள் அமைதியாக இல்லை. அதில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் சரி, மல்லிகார்ஜுன கார்கேவும் சரி, மக்களுக்கு எதிராக எதனா நடக்குதுன்னா நீங்கள் ஓங்கி ஒழிச்சு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து செய்கிறோம். சட்டப்பேரவையில் நடந்த சம்பவத்தை கூட நான் வன்மையாக கண்டிச்சிருக்கேன். ஒரு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சரை யாழனம் பேசுறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வரலாற்றில் இன்னைக்கு அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனால் வின்சென்ட் சர்ச்சில் வெற்றி வாய்ப்பை இழந்தார், என்னடா உலகப் பொருளை ஜெயிச்சவர். ஆனால் இன்னும் வரலாறு நிற்கிறார். அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் வரலாற்றில் எப்பவும் இருப்பார். அவர் வரலாறை முறியடிக்க முடியுமா யாராவது வந்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதனால தான் எங்கள் தலைவர் இவர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் பதில் போடுறார். என்ன பதில் போடுறார்? நீங்களும் நானும் இணைந்து இந்த தேசத்திற்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, எனர்ஜி செய்யணும், இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணுன்றார். அப்போ அங்கே இணக்கம் இல்லாமலாம் தேங்க்யூன்னு ரிப்ளை பண்ணிட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாளான ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு அவரே படத்தை வச்சு போட்டுட்டு, முத்தமிழறிஞர் கலைஞர் சீஃப் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, சாதாரண மக்கள்லாம் என்லைன்மெண்ட் பண்ணவர், ரைட்டர், போயட், பெரிய எழுத்தாளர், திரைப்பட துறையில் ஜாம்பவனாக இருந்தவர், அவரை பற்றி நிறைய சொல்கிறாரு. அப்படின்னா அந்த உறவு எல்லாம் என்னென்ன உறவு கட்டாயிடுச்சு அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. புதுடெல்லியை பொறுத்த வரைக்கும் அன்னை சோனியா காந்தியோட குடும்பம் இன்னும் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்னும் நேசிக்கிறார்கள்.
இன்னும் அவரோட நட்பு பாராட்டுகிறார்கள். அதோடைய வெளிப்பாடு தான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாளில் வந்து படம் வச்சு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி அவரை பற்றி புகழாரம் சொன்னது. 19ஆம் தேதி அன்னைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பிறந்தநாளுக்கு இவர் வாழ்த்து சொல்லும் போது அவர் அதுக்கு பெரிய நீண்ட நெடிய பதிலை வந்து சொல்லியிருக்கார். நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும், பயணிக்கணும். அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், எங்கள் அரசியல் தெளிவாக இருக்கு. நீங்கள் தலைவராக இருக்கும் பொழுது இந்த கூட்டணிகள் சம்பந்தமாக நீங்கள் ஒரு கருத்து சொல்வதும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வேற தலைவர்கள் கருத்து சொல்வதும் அதெல்லாமும் உங்களுக்கு ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தி? இன்னை வரைக்கும் நான் தான் மாநில தலைவர், என் கருத்து தான் கட்சியோட கருத்து. அவங்கவுங்க சொந்த கருத்தை சொல்லலாம். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி போட்டு பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னா அது கலெக்டிவ் டிசிஷன். எனக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கு அந்த வழிகாட்டுதல் நான் சொல்கிறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை வந்து யாரும் விமர்சனம் பண்ணால் அதை விமர்சிக்க கூடாதுன்றாங்க. மறந்துடக்கூடாதுல்ல. குறள் எண் 799 தான் எனக்கு ஞாபகம் வருது. அதை குறள் எண் 799 எல்லாம் படித்தாங்கலாம் ஒரு தெளிவு பிறக்கும் அவங்களுக்கு. ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த ராஜினாமா வந்து உங்க அகில இந்திய தலைமை என்ன சொல்றாங்கன்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் எப்படி கட்சியை கொண்டு போறாங்கன்றதை பார்க்க வேண்டியது இருக்கு. கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய இந்த ராஜினாமா ஏற்கப்படுமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு உங்க அகில இந்திய தலைமையுடன். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ்.